வாழ்க்கையில கவலையா இருக்கா? அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காருன்றத பாக்கலாமா? ரெடியா நீங்க? பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, வாழ்க்கையில கவலை அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி. என்னன்னு கேக்குறீங்களா? கனவு நிஜமாக முடியாது இல்லையா? நிழல் மாதிரி ஒரு மனுஷனோட நிழலும் நிஜமாக்க முடியாது. சோ பகவான் என்ன மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, அதாவது நீங்க பட்டுட்டு இருக்க கவலை ஒரு மாயை. சோ மாயைக்காக எதுக்கு நீங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி உங்க லைஃபை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அவர் என்ன இன்னும் ஆழமான கருத்துக்களை இந்த கீதையில கவலையை பத்தி சொல்லியிருக்காருன்றத நம்ம தெளிவா பாத்துடலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் கூடவே இருந்து பாருங்க. முழுசா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மக்களே, ரெடியா? வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் டிராப்ஸ். திஸ் இஸ் யோர் கிருஷ்ண பிரேமிகா. நாம எல்லாருமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சம்சார சாகரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, வாழ்க்கையே ஒரு கடல் மாதிரின்னு சொல்லி. சோ அந்த கடலை கடக்கிறதுக்கு நம்ம ஒரு படகு தேவை. ஆனா அந்த படகு ஒரு ஓட்ட படகா இருந்தா நம்ம அதுல சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ஓட்ட படகுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் போது தண்ணி எல்லாம் அந்த படகு மூழ்கிடும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க நாம நிறைய பேர் மூழ்கி கிடக்குறோம். எதுலன்னு கேக்குறீங்களா? கவலைதான். கவலைங்கிற அந்த ஓட்டப்படகை நம்ம சுமந்துகிட்டு அந்த ஓட்டப்படகுல மூழ்கி நிகழ்காலம்ன்ற நம்மளோட அந்த வாழ்க்கைய அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. பகவானே சொல்லியிருக்காரு, 84 லட்சம் யோனிலேயே சிரேஷ்டமானது. சிரேஷ்டம் மீன்ஸ் மோஸ்ட் ஸ்பெஷல். அந்த மோஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பீஷிஸ் யாரு? அந்த 84 லேக் ஸ்பீஷிஸ்லன்னா ஹியூமன், மனுஷ பிறப்பு. ஆனா அந்த மனுஷ பிறப்பை நாம மனுஷ பிறப்பா கொடுத்த பகவானையும் நினைக்கிறது இல்ல, அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் சப்மிட் பண்றது இல்ல. நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையிலேயே வாழ்ந்து நமக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம மனசை நமக்கு நிழலா இருக்கிற நிஜம் இல்லாத நிழலா இருக்க அந்த விஷயத்த ஒரு மாயைய நம்மளோட கவலையா நினைச்சு அந்த ஓட்ட படகா நம்ம அந்த கவலையை வச்சுட்டு நம்ம மூழ்கிட்டு இருக்கோம் சம்சார பாவசாகரத்துல. என்ன மக்களே சொல்லுங்க, am I right? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலை இருக்குங்க. ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம், கடந்த காலத்துல நம்ம பண்ண ஒரு தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ, அந்த டைம்ல நான் இதை பண்ணாம இருந்திருந்தா என்ன லைஃப் இப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா இப்படிலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கரியரை நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க, அவங்களோட மேரேஜ் லைஃபை நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க, குழந்தை லேட்டா பிறந்துச்சுன்னு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க, இல்ல குழந்தை சீக்கிரம் பிறந்துச்சுன்னு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சு எல்லாருமே ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு கடந்த காலத்துல எல்லாருக்குமே கடந்த கால வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல் ஹிஸ்டரி, ஒரு சந்தோஷமான ஹிஸ்டரி எல்லாமே இருக்குங்க. ஒரு நகைச்சுவையானது, ஒரு இன்பமானது, ஒரு துன்பமானது, ஒரு வலி வேதனை கொடுக்க வேண்டியது, அதுக்கு பேர் தான் கடந்த காலம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடந்த காலத்துல ஏன் வாழ்ந்துட்டு இருக்க? கடந்த காலம் ஒரு செத்த போன மாதிரின்னு சொல்றாரு. செத்த சவம். சோ அந்த இந்த உடல்ல இந்த உயிர் இருக்க வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மரியாதை. இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போச்சுன்னா இந்த ஐடென்டிட்டியே போயிடும். நம்ம ஒரு ஆபீசர்ன்றது போயிடும், நம்ம ஒரு இந்தியன்றது போயிடும், நம்ம ஒருத்தர் இன்னாரோட மனைவின்றது போயிடும், ஒரு தாய்ன்றது போயிடும், எல்லா ஐடென்டிட்டியும் போயிடும், என் பேர் போயிடும், என்னோட ரிலேஷன்ஷிப் போயிடும், எல்லாம் போயிடும். என்ன சொல்லுவாங்க? பாடியை தூக்கலாமா? அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நத்திங் இஸ் பெர்மனன்ட். லைஃப் இஸ் டெம்பரவரி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை டெம்பரவரி, நம்மளோட ஃபீலிங்ஸ் டெம்பரவரி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம், அதே ஹாப்பினஸ் நாளைக்கு தொடரும் நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? முடியாது. நத்திங் இஸ் பெர்மனன்ட். இன்னைக்கு அழற மாதிரி ஒரு துக்கம் இருக்கும், அதே துக்கம் நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்க முடியுமா? இல்ல. சோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க மனசு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னும் போது இந்த கவலையும் ஒரு மாயை தான், இந்த கவலை என்னோட நிழல் தான், நிஜம் இல்ல அப்படிங்கறத உங்க மனசு புரிஞ்சுக்கும். சோ இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது அர்ஜுனன் மாதிரி நீங்களும் தெளிவாயிடுவீங்க. பகவத்கீதையில இன்னும் கிருஷ்ணர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனனும் இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு தானே தள்ளப்பட்டான். இதே சூழ்நிலையில நாம எப்படி ஓட்டப்படகுல இருக்கோமோ அதே சூழ்நிலையில தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருஷேத்திர யுத்த ஸ்தலத்துல அர்ஜுனன் அதே ஓட்டப்படகுல நின்றுட்டு இருந்தான். தன்னோட காண்டிப வில்ல கீழே போட்டுட்டான், கைய காலெல்லாம் நடுங்கி போய் வேர்த்து போய் வார்த்தை வராம தொண்டை சிக்கி நின்னுட்டு, என்னால முடியாது, என்னால போர் செய்ய முடியாது கிருஷ்ணா, என்னை விட்டுடு, இவங்களெல்லாம் நான் கொலை பண்ணிட்டு அந்த பாவத்தை என் தலையில பழிய சுமந்து நான் நரகத்துக்கு போகணுமா, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஏன் கவலை வந்தது? ஏன்னா அவன் எல்லாத்தையுமே அவன் தான் கருத்தான்னு நினைச்சுக்கிட்டான். நான் தான் இதை செய்யறேன், நான் தான் இதை செய்யறேன், நான் தான் இதை செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுதாங்க தப்பு. அந்த நான் 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 அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ, அகங்காரம் தான் நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட வைக்குது. அந்த ஈகோவாங்க இருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்ற, நீ ஒரு கருவியா இரு, கர்த்தா நானு. கருவியா இருடா, நான் சொல்றேன், நான் தான் அம்பு எழுத போறேன், நீ அம்பா மட்டும் இரு. நீயே கர்த்தாவா உன்னை நினைச்சுக்கிட்ட அப்படின்னும் போது நீ இந்த மாதிரிதான் ஃபீலிங்ஸ் உனக்கு வரும். சோ நீ கர்த்தா இல்ல, நீ கருவிதான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு அந்த யுத்த ஸ்தலத்திலேயே அவனை ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்டப் பண்ண என்ன சொல்றாரு, என்னோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு அம்பா எழுத அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. சோ யுத்த காலத்துல இருந்த அந்த அர்ஜுனனுக்கே மனசு ஸ்திரமாகும் போது சாதாரண வாழ்க்கையில இருக்க நம்மளால நம்மளோட மனசை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்களேன்.
யுத்த காலத்துல யுத்தம் செய்ய அதை விட ஒரு டெரரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா? அந்த யுத்த காலத்துல அவன் வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப விடுறான். அதனாலதான் அவன் ஜெயிச்சான். நாம சங்கீர்த்தனம், ஹரி நாமத்துக்கு வந்து அவ்வளவு பலம் இருக்கு. ஹரி நாமம் ஹரிய விட பெருசு. சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அவன் வந்து ஜெயிச்சான். சோ பகவானும் அதுதான் சொல்றாரு, நீ வந்து ஜஸ்ட், அதாவது நம்ம எல்லாரும் சொல்றோம்ல மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். மைண்ட் வந்து 6வது அத்தியாயத்துல உத்தாரேத ஆத்மாத்மனாம் பகவான் வந்து சொல்லியிருக்காரு, யுவர் மைண்ட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் வர்ஸ்ட் எனிமி. உன்னோட மனசை நீ கட்டுப்படுத்தல அப்படின்னும் போது அது ரொம்ப கவலைக்கிடமானது அப்படின்னு தான் பகவானே சொல்லியிருக்காரு. சோ அந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோலிங் கன்வெர்ட் பண்ணலாங்க. ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு, சரணாகதி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. கண்ட்ரோல்னா ஒரு இடத்துல உட்காரணும், புடிச்சிட்டு உட்காரணும், அப்படி மெடிடேஷன் பண்ணணும், தியானிச்சு பகவானை தியானிச்சு மனசை அமைதிப்படுத்தணும். இதெல்லாம் வந்து ஒரு சுனாமி அடக்கிற கதை தான். அதாவது ஒரு மனசு வந்து குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வந்து நம்மளோட கடந்த காலத்துல இருப்போம், நிகழ்காலத்துக்கு வருவோம், எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவோம். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஏன் பண்றோம்? எல்லாத்தையும் நம்மளோட கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கிறதுனாலதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாத சமயத்துல நமக்கு அங்க வழி வருது. ரைட்? சோ நான் இன்னைக்கு ஒரு விதையை விதைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே மரம் ஆயிடணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்றேன். நான் இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ வந்து எப்படி இருக்கணும்? ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணும். என்னோட கிருஷ்ணரை பத்தின விஷயத்த நான் 4 பேர் காதுபட கேட்கிற மாதிரி நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல இருந்தா எனக்கு வழி இருக்காது. அது இல்லாம நான் வீடியோ போடுறேன், எனக்கு வியூஸ் வரணும், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஏன் வரல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஐ ஆம் டூயிங் ஜஸ்ட் ஃபார் மை பேஷன், வித் மை பேஷன். அது வந்து ஒரு பேஷனா நான் வந்து ஒரு ஆனந்தமா என்னோட கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணர் சொன்ன அந்த கீதையை பத்தி நான் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த அனுபவங்கள், அந்த ஹாப்பினஸ், அந்த ஆனந்தத்தை 4 பேர் கேட்கிற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து சொல்லலாம். கிருஷ்ணரை பத்தி 4 பேர் கேட்கணும், அதை வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் அதை போடுறேன். அதை நான் ஒரு கர்ம யோகியா நினைச்சு டெடிகேஷனா, ஒரு டிவோஷனா, இது கிருஷ்ணார்ப்பணமா அஸ்து அப்படின்னு தான் நான் போடுறேன். சோ அதனால வியூஸ் வந்தாலும் வரலனாலும் எனக்கு அது பெருசா பாதிப்பு இல்லை. 10 பேர் பார்த்தாலும் 10 ஆத்மாக்களை கிருஷ்ணர் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷம் தான் படுறேன். சோ அதுவே வந்து ஐயோ எனக்கு 1 மில்லியன் வியூஸ் வரல, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரல, அந்த மாதிரி நினைச்சு நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த வீடியோல எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? தட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். கடவுள் என்ன சொல்றாரு? கர்மண்ய ஈவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சுனா. உன்னோட கடமைய நீ உன்னோட தர்மமா செய், அதை வந்து ஒரு யோகமா செய், செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ ஒரு டியூட்டியா இல்லாம ஒரு சர்வீஸா நீ செய்யும் போது அங்க வந்து உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. சோ அட்டாச்மெண்ட் இல்ல அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது. சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லைன்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது இனி நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தா இழப்பதற்கு. இந்த கீதாச்சாரம் தாங்க வாழ்க்கையோட அர்த்தமே. இவ்வளவுதாங்க லைஃப். ஓட்டப்படகுல இல்லாம அந்த ஓட்ட படகையே கிருஷ்ணரை வச்சு அடைச்சிருங்க. இந்த சம்சார பாவ சாகர நம்ம அழகா கடந்துட்டு அழகா வைகுண்டத்துல அவரோட போய் உட்கார்ந்துடலாம். அவர் தான் சொல்றாருல்ல, எவ்வளவு பாவங்கள் நீ பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் நீ அனுபவிச்சிருந்தாலும் சரி, மாம் ஏக சரணம் விரஜ, என்னோட சரணத்துல வந்து கிருஷ்ணார்ப்பணமாஸ்துன்னு ஆயிடு, சரண்டர் ஆயிடு. அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் நிம்மதியோட கவலை இல்லாம பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோ மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் இதுதான். கவலை இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டுப்பாடு தேவையில்லைங்க, ஒப்படைப்பு இருந்தா போதும். ஒப்படைப்பு மீன்ஸ் அர்ப்பணிப்பு, தட் இஸ் சரண்டரன்ஸ். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமாஸ்து. இந்த கண்டென்ட் உங்க இதயத்தை தொட்டிருந்தா, உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனை கொடுக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி கீதை ரகசியங்கள் எல்லாம் நம்ம இனி வரும் காலங்கள்ல பார்ப்போம். மறக்காம இதை இன்னொருத்தருக்கு ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா.